ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தியின் மகனுக்கு திமுக வாய்ப்பு வழங்கி இருந்த நிலையில் மீண்டும் காந்தியை போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்போம். ரமேஷ், ராணிப்பேட்டையில் அமைச்சர் காந்தி மீண்டும் போட்டியிடுகிறாரா? அந்த வேட்புமனு அவர் தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. முழு விவரங்கள் என்ன? ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் அமைச்சர் காந்தி. திமுக சார்பில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வேட்பாளர் பட்டியல்ல அமைச்சர் காந்திக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவருடைய மகன் வினோத் காந்தி திமுகவில் வேட்பாளரா போட்டியிடுவார்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா அமைச்சர் காந்தி மீண்டும் போட்டியிட வேண்டும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாரு. திமுக தலைமையிடமும் அவர் விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் இன்றைக்கு காலையில அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. தன் தந்தை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு உறுதியா இருக்கிறதுனால நான் என்னுடைய தந்தைக்கு அந்த வாய்ப்பை விட்டுக் கொடுக்கிறேன் அப்படின்னு வினோத் காந்தி தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் அமைச்சர் காந்தி மீண்டும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஏற்கனவே அமைச்சர் காந்தி 1996, 2006, 2016, 2021 அப்படின்னு 4 முறை ராணிப்பேட்டையில எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். திமுக அமைச்சரவையில கைத்தறி மற்றும் திருவிழ்துறை அமைச்சராகவும் காந்தி இருக்கிறார். மீண்டும் அவருக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த நிலையில 3 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தது. அதுல அமைச்சர் காந்திக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்த நிலையில இப்போது அவர் மீண்டும் திமுகவின் வேட்பாளராக ராணிப்பேட்டை தொகுதியில களமிறங்குகிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது. இப்போது திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு அமைச்சர் காந்தி ராணிப்பேட்டைக்கு உட்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வருகை புரிந்து அங்கு உறுதிமொழி ஏற்று திமுக வேட்பாளராக மீண்டும் ராணிப்பேட்டை தொகுதியில அமைச்சர் காந்தி களமிறங்குகிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இதனிடையே அமைச்சர் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். அதெல்லாம் பண்ணுவாங்க, தேவையில்லாததெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு இது சம்பந்தமே கிடையாது. நாங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. தலைவர் முடிவு பண்ணதுனால நான் தெரியும். ஏழாவது முறையா சொல்வே தேவை எனக்கு இல்லை. தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஆண்பது தமிழக முதல்வர் அவர் பண்ண திட்டங்கள் இந்த 5 வருஷம் மக்களுக்காக மகத்தான வெற்றி. அவர் 200 234 ஜெயிப்போம் போல அந்த அளவுக்கு இன்னைக்கு வரவேற்பு இருக்குது. நீங்களும் பாக்குறீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க யாரும் கூப்பிடல, சொல்லல. ஆனா பாத்தீங்களா வெளியே, அதுதான் திமுக இன்னைக்கு மத சார்பற்ற கூட்டணி நிதித்தான். அந்த உணர்வு பாருங்க ஒருத்தர், அதுதான் வெற்றி. நிச்சயமாக வெற்றி தான். அதுல இருந்து சந்தேகம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.